வணக்கம். இது உங்கள் ஹாசினி ஒயர் பேஸ்கெட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முதலாக கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதனால தான் இதை வீடியோ எடுத்தே போடுறோம். இந்த கத்திரிக்காய் பொரியலை எப்படி செய்ய போகிறோன்றதை பாருங்கள். சப்போஸ் நல்லா வரல, கேவலமாக இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு அடுத்து சமைக்க ரெடி ஆகிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹாசினி ஒயர் பேஸ்கெட் மேம் கத்திரிக்காய் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப மெலிசாகவே கட் பண்ணுறாங்க. அவ்வளோ மெலிசாக கட் பண்ணால் குழஞ்சிருமா? நாளாக கட் பண்ணுமா? இந்த கத்திரிக்காய் பொரியலே இந்த கத்திரிக்காய் வறுவலே நாங்கள் ஒரு யூடியூப்பை பார்த்து தான் செய்கிறோம். அச்சோ, அதுலேயும் சொத்தையா பாருங்க. கத்திரிக்காய் உள்ள சொத்தை இருக்குது. ஒரு கத்திரிக்காய் வேஸ்ட்டா? கத்திரிக்காய்லாம் சொத்தை இல்லாமல் பார்த்து வாங்கணுமா? புரியுதா? கத்திரிக்காய் சொத்தை இல்லாமல் வாங்கணுன்னா வாங்குற கத்திரிக்காய் நீ தான் வாங்கிட்டு வர, நீ தான் பார்த்து வாங்கிட்டு வரணும். நானும் கோகுலம் தான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கத்திரிக்காவை 4 போடுன்ட்டு. பெருசாக இருக்க கத்திரிக்காவெல்லாம் 3 போட்டுட்ருக்கேன், மெலிசாக இருக்கிறதெல்லாம் 4 போட்டுட்ருக்கேன். சரி, அது கத்திரிக்காய் போட்டுறது. இது ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கத்திரிக்காவை. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கத்திரிக்காய். இதை பார்த்தோன்னே நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பெங்களூரில் இங்கே கிடைக்காது. இது சண்டே வாங்கிட்டு வந்ததுங்க. 4 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சமைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா அதை என்ன தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு அது உயிர் போனதுக்கப்புறம் தான் சமைச்சு நமக்கே கொடுக்குறாங்க. இந்த குடும்பம்லாம் மாறணுங்க. நம்ம வாங்கின கத்திரிக்காயில் பாதி கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காய் ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் பொரியலில் நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டதில்லை. கத்திரிக்காயில் சாம்பார் வைப்பாங்க, காரக்குழம்பு வைப்பாங்க, இப்படி தான். ஆனால் இன்றைக்கி தான் முதல்ல நம்மளே பொரியல் செய்யலான்னு இறங்கிட்டோம். ஸோ இந்த கத்திரிக்காய் சமைப்போம். இப்போ கடாயை வச்சுட்டோம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுடுவோம். இதை நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும்னு அந்த வீடியோவில் போட்டுருந்தாங்க. அதனால் நல்லெண்ணெயை ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயை ஊற்றிட்டோம். நல்லெண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிச்சான்னு விரலை விட்டு பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ தான் எண்ணெய் காஞ்சிடும். பார்த்தீங்களா? இப்போ தான் நம்மளே சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகுமோ எண்ணெய் காய? சரி, அது காஞ்சிச்சா இல்லையான்னு கொஞ்சமாக கடுகு போட்டு பார்ப்போம். ஓகே, காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். அது எப்படி தெரியும்னா சவுண்டு கேட்கும், பட்டாசு வெடிக்கிற மாதிரி. ஓகே, பாருங்கள், நல்லா சவுண்டு உங்களுக்கு கேட்குமே வீடியோவில். ஓகே, வெடிக்குது. அப்போது கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம். இதை போட்டுட்டு மசாலா டப்பாவை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இது தீர்றதுனால அவசரப்பட்டு கொஞ்சம் வெங்காயத்தை உள்ளே போட்டோம். வெங்காயத்தை உள்ளே போட்டு அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே போட்டுக்கிறோம். உள்ளே போட்டு நல்லா வதக்குறோம். ஆனியன் கோல்டன் கலருக்கும் கொஞ்சம் டவுன் ஆகணும். அந்த அளவுக்கு அப்படியே ஃப்ரை பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் மறந்துட்டோம் இந்த அவசரத்தில், கருவேப்பிலை போடணும். நீங்களும் இந்த மாதிரி மறந்துடாதீங்க, டைமிங்கில் போட்டுருங்க. கருவேப்பிலையே போட்டோம். இப்போது இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொன்னாங்க அந்த யூடியூப் சேனல்லையே. உப்பை நம்ம லேசாக போட்டுக்கணும்.
இந்த உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுமா. இதில் தக்காளி போட மாட்டியா? இந்த இதில் தக்காளி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வதங்கி வந்துருச்சுங்க. இதில் நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை அப்படியே